ஓகே, இப்போ ஸ்லைட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ முக்கியமாக இந்த ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ப்ரைமரியாக யாருக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தான் ரெஃபரன்ஸ். செகண்டரியாக யாருக்கு அப்படின்னா யார் அப்சர்வர் யார் நம்மளுடைய ஸ்பீச்சை கேட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு. ஸோ ஸ்பீச்சை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லைடில் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவையும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா நம்ம சொல்ல வரதை கேட்க முடியாது, அதுக்கு பதிலாக அவங்க அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறதும் சரியாக அவருக்கு புரியாமல் போகலாம், நம்ம சொல்கிறதும் உங்களுக்கு சரியாமல் புரியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம டெக்ஸ்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு டெக்ஸ்ட்டை கம்மியாக போடணும். நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே ஓகே இந்த பாயிண்டில் நம்ம இவ்வளோ விஷயத்த சொல்லணுன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ அப்சர்வருக்கு எந்த அளவுக்கு மினிமல் டெக்ஸ்ட் இருக்கோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே 4 பாயிண்ட் இருக்குது என்னன்னு கவனிப்போம் அப்படின்ற மோட்டிவேஷனில் அவர் பார்ப்பார். அதே மாதிரி அப்ராப்ரியேட்டான ஈவெண்ட்டில் பிளேஸில் இமேஜஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் காட்டணும், இந்த மாதிரி நம்மளுடைய க்ரோத் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டணும், இல்லை ஒரு சேல்ஸ் ஃபிகர் காட்டணும். இந்த மாதிரியான டைமில் இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துலலாம் எங்கெல்லாம் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டோ அங்கெல்லாம் இமேஜஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இமேஜஸை பார்த்த உடனே யூசர் படிக்க தேவையில்லை, பட் அதை பார்த்த உடனே அவருக்கு நிறைய விஷயங்களை உணர முடியும். அதனால் எங்கெல்லாம் இமேஜஸ் யூஸ் பண்ண முடியுமோ அப்ராப்ரியேட்டான இமேஜை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓவர் இமேஜை கசன்னு போடுறதுலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. அனிமேஷன் இருக்குன்றது காரணத்துக்காக ஒவ்வொரு டெக்ஸ்டையும் ஒவ்வொரு பேராவையும் நம்ம அனிமேஷன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷனை குறைச்சோம் அப்படின்னம்னா யூசருக்கு மைண்டு டைவர்ஷன் ஆகாது, இல்லைன்னா அந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிருவார். நம்ம சொல்கிற விஷயத்தை கவனிக்காமல் அனிமேஷனை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதுவும் இல்லாமல் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவருக்கு எது ஞாபகம் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் மேக்சிமம் அனிமேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது அனிமேஷன்னா எல்லாமே சாப்பாட்டில் எப்படி உப்பு போடுறோம் அந்த மாதிரி தான், எதையுமே எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. பர்டிகுலராக டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கம்மியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி ஸ்லைடு ஆட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தேங்க்யூ.